வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ வீக்லி நியூஸ் ரவுண்ட் அப். போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னதுடா? ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன? டீல் என்னென்ன வாங்கியிருக்கீங்க அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டீலில் நம்ம வாங்கினது இதுதான், ஆக்டிவ் எட்ஜ். ஸோ இது வரைக்கும் வாட்ச் தெரியா இருக்கு. ஆல்மோஸ்ட் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆக்டிவ் எட்ஜ் ஆனால் ப்ரைஸ் மாறிடுச்சு. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. 1000 ரூபா எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் வாங்கினதுல 6,999 இருந்தது, இப்போ 7,999 மாறிடுச்சு. சரி, ஆமாம், எல்லாமே ப்ரைஸ் ஏற்றிக்கிட்டே தானே இருக்கான். பிக்சல் 8 33 வந்தான், இப்போ 38 ரூபாய்க்கு பார்க்குறேன், 31 ரூபான்னு பார்க்குறேன், மாற்றி வைக்கிறேன். அது நம்மளை குழப்பறதுக்காக. ஸோ ஒரு சில விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. சரி, மொத்தம் வந்து இந்த டீலில் நீங்கள் என்ன வாங்கினீங்க, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உருப்படியாக இருந்தது அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம மெயினாக நியூஸ்க்குள்ளே போவோம். இந்த மேட்ரு வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த யூபிஐ யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் கேஷ் வித்ட்ரா பண்ணலாம். பேங்க் வாசல்லையே அந்த ஏடிஎம்ல நான் சில சமயங்களை பார்த்துருக்கேன் யூபிஐ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன். அதான் இது அவங்க ஈவன் அந்த மெத்தடுமே அவர் பண்ணி காட்டியிருக்காரு. அது சிம்பிளாக தான் இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இல்லை. இதுவும் நல்லா தான் இருக்கு. இதுலேயும் குதர்க்கமெல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் 1320 ரூபான்னு போட்டால் எப்படி வரும் அப்படின்னு. இல்லை நமக்கு கொஞ்சம் இருக்கணும். கிட்னி சரியில்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? 1320 ரூபான்னு போட்டேன்னா போட முடியும், ஃபோன்லேருந்து நீங்கள் கொடுத்துடலாம். அதனால் என்ன சொல்லணும்னா ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம், நமக்கு எரர் மெசேஜ் வரும். ஏடிஎம்ல எடுக்கிற ஃபெசிலிட்டி வந்ததே எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம். ஏன்னா எல்லார் கையிலையும் கார்டு இருக்கிறது இல்லை. இப்போலாம் வந்து கார்டுங்கிற ஒரு விஷயமே மறந்து போச்சு. சரியா? இல்லை, ஒரு சில இடத்துக்கு போனால் சரி நம்ம ஜிபே பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து கேஷ் தான் வேணும் அப்படின்னு அடம். என்ன ப்ரோ, பெரிய பெரிய கடை வச்சிருக்கானுங்க, அங்கெல்லாம் போனால் எனக்கு கேஷ் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறானுங்க. வெறுப்பாக இருக்காங்களாம் வாங்கி. இல்லை, அது நிறைய கதை இருக்குது, அதெல்லாம் பற்றி பேசணும். கேட்டால் என்னன்னா டாக்ஸி ஷோ அப்படின்னு. அதான் நான் சொல்றேனே, முதல்வன் லெவலுக்கு போகும் அப்படின்னு ப்ராப்பராக தெரியல. வேணாம், இல்லை அது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் கூட இந்த இடத்துல சொல்லி ஒரு யூஸும் இல்லை. சரி, ஓகே. ஆனால் இப்போதைக்கு அந்த BHIM பிம் ஆப் அதுலேயும் கூகுள் பேலையும் இருக்குது, ஆனால் ஒரு சில பேங்க்ஸுக்கு தான் இருக்குது. அப்புறம் பைலட்டு சிச்சுவேஷன் போட்டிருக்கான் பாரு, இப்போ எந்த லெவலில் இருக்குன்னு. யூபிஐ லைவாக இருக்கிறது பார்த்தோன்னா 13 பேங்க்ல யூபிஐ இப்போ ஆல்ரெடி லைவ்ல இருக்கு. மீதி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெஸ்டிங்கில் போயிட்டு இருக்காங்க. டெஸ்டிங்கில் இருக்கு, எல்லா பேங்க்லையும் டெஸ்டிங்கில் ஆல்ரெடி இருக்கு. ஆனால் கம்ப்ளீட் லைவ் யூபிஐ ஆப் கம்ப்ளீட்டாக லைவாக இருக்கிறது வந்து 13 பேங்க்ல இருக்கு. அதே மாதிரி இப்போ இது ஆக்சுவலாக வந்து iPhone 14 தானே டைனமிக் ஐலாண்ட் வந்துச்சு. ஆமாம், அப்போவே நான் நினச்சேன் அடுத்த வருஷமே ரெட்மியில் கொண்டு வந்துடுவான்னு. இப்போ கலர் வைஸில் பார்த்தா வந்துடுச்சு. ஓ, டைனமிக் ஐலாண்ட். இல்லை, ஆக்சுவலாக டைனமிக் ஐலாண்ட் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். இதுக்கு முன்னாடி டைனமிக் ஐலாண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டியாக ஒரு மினிமைஸ்டு ஷெல் மாதிரி இந்த கார்னரில் டாப்பில் இருக்கும். இப்போ டைமர் ஓடிச்சுனாலும் இந்த டாப்பில் இருக்கும், கால் யூஏயும் இந்த இடத்துல டாப்பில் ரவுண்டாக இருக்கும். அப்படி இருந்தது. டைனமிக் ஐலாண்டுன்னு இல்லாமல் ஓரமாக போய் உட்காந்துருந்தது. அதை டாப் பண்ண எக்ஸ்பாண்ட் ஆகிடும் ஆப். சரியா? மினிமைஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி போய்டும். ஏன்னா ஆப்பிளில் வந்து அந்த டிசைன் பிடிக்கும், அப்புறம் அந்த லோகோ பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த 14 சீரிஸில் அந்த டைனமிக் ஐலாண்ட் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. எனக்கு பிடிச்சிருந்ததுடா. இதில் வேற நம்ம பிரணவ் இருக்கான் பார்த்தியா, iPhone 15 வீடியோவில் தான் சொல்லியிருப்பானே. நான் அவன்கிட்ட கேட்குறேன், டைனமிக் ஐலாண்ட் சூப்பராக இருந்ததுடா அப்படின்னா. எனக்கு பிடிக்காதுன்னு அப்படின்ட்டான். இப்போ இந்த கலர் வைஸ்னால் OnePlusக்கு வரும். எப்படி இருந்தாலும் OnePlusல அந்த ஒரு கேமரா இருக்கும், அதை சுற்றி அவங்க என்ன மாதிரி கொண்டு வராங்க அப்படிங்கிறது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் பார்க்கும்போது அழகாக தான் இருக்குது. அழகாக தான் இருக்குது. என்ன ஏன்னா இதில் வந்து நிறையா யூசேஜ் இருக்குது. எனக்கு இப்போ ஐஃபோன்ஸில் கூட ஒரு சில யூசேஜ் தான் இருக்கும், இல்லை மல்டிபிள் நிறையா யூசேஜ் இருக்குது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு ஹானரில். எப்படி இருக்குன்னா மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் அதுக்குள்ள போய் வந்துக்குது. இவங்களும் மல்டிபிள் ஆப் பண்ணுறாங்க, நம்ம யூஸ் பண்ணாதான் தெரியும். ஹானரில் வந்து 3 ஆப் 4 ஆப் வரைக்கும் உள்ள போய் வந்துக்குது. இவங்ககிட்ட ஒரு பிரச்சனை, இந்த OnePlus, Xiaomi, சைனீஸில் எல்லாத்தையும் கொடுப்பானுங்க. இந்தியா இதில் ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. இல்லை, நம்ம பார்ப்போம் இப்படியே இருக்குமான்னு தெரில. எப்படியோ இதெல்லாம் நடக்கும் தான் தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து என்ன நடந்திருக்கு, Civi 2ங்கிற ஃபோனில் வந்து டைனமிக் ஐலாண்ட் இருந்திருக்கு. பார்த்துருக்கேன். சரியா? Civi 2ல வந்து பொம்மையெல்லாம் வந்து ஆடும் அது வந்து. ஆனால் மற்ற இதுக்கு வரல. இது வந்து பைத்தியக்காரத்தனம். இப்போ Civi 2க்கு வந்திருக்கு, ஆனால் Civi 14 Civiல இல்லை. இதுலேயும் இத்தனைக்கும் பெரிய இது இருக்குது. ஆனால் ப்ராப்பராக அதை வந்து அந்த இடத்த யூஸ் பண்ணணும்னு தோணுதுல, அதான் பிராண்ட் வேல்யூ. அந்த இடத்துல தான் ஆப்பிள் பிடிச்சிட்டு இன்னும் நிற்கிறான். விவோவில் வந்து X200 Pro Miniன்னு ஒன்று வருது. ஆமாம், ப்ரோ மினி வருது. அது வந்து காம்பேக்ட் டிவைஸ் வருது. அது வந்து அவங்களுக்கு எதுக்கு ஆன்சர்னு தெரியலையா, Xiaomi 14 வந்துருச்சு. ஸோ இவங்களும் அதுக்கு ஆன்சர் மாதிரி வராங்க. இப்போ ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்னன்னா, இந்த பக்கம் என்னன்னா ஆப்பிள் வந்து என்ன பண்ணிட்டா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் 15 Pro வரைக்கும் 6.1 இன்ச் தான். ஸோ குட்டியாக இருந்தது. இப்போ 16 Proல வந்து பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச் ஆயிடுச்சு. அதுவே வந்து கொஞ்சம் பெரிய ஃபோன் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அதான் இப்போ மினி ஃபோன்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. 6 இன்ச்சு 6.1 இன்ச்சுங்கிறதே பெருசு தான். சரியா? இப்போ இதையும் கொஞ்சம் இதையே பார்த்துட்டு காமேஜ் ப்ரோ மினியாக இருக்குது, குட்டியாக இருக்குது. இதுவே 6.5 இன்ச்சு. என்ன எனக்கு புரியல நிஜமா. வந்து மைண்ட் செட் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்களேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஐஃபோன் பார்த்தேன், ரொம்ப மினிமல் பேசல் 16 Pro Max. சரியா? அது 6.9 இன்ச்சு.
ஸோ அதான் இவங்கெல்லாம் வந்து கொடுமை தான். ஓகே மொத்தம் வந்து இப்போ லிட்டியா 818 வருது. ஸோ அது வந்து எந்தளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி சோனி வந்து அவங்க சென்சாரை நிறைய ஆஸ்பெக்ட்டில் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்ட்டில் நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சோனி சென்சார்ஸை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஐ ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். இப்போ இதில் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் பயங்கரமாக இருக்குது. சிவியில் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் செம்மையாக இருக்குது. ஆனால் வீடியோவில் தான் கொஞ்சம் ரியரில் கோலார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஆளுங்க பயங்கரமாக ஃப்ரண்ட்டில் பயங்கரமாக இருக்குது வீடியோ. அதான் இவனுங்க ஒரு டைப்பாக இருக்கானுங்க. இவனுங்க எந்த கேட்டகரிக்குள்ளே சேர்க்கறதுன்னு புரியாமல் சிவி வந்து நியூ டு இந்தியா அப்படிதானே. ஏன்னா இது வந்து சைனீஸில் அந்த டிக்டாக்காக யூஸ் பண்ணுவாங்க. முக்கால்வாசி அதுக்கு தான் சிவி டூலேயே சொன்னல பொம்மை வந்து இப்படி ஆடுன்னு. ஏன்னா அந்த கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான டிவைஸ் தான் வந்து சிவி. இங்கே பாரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரீல்ஸு டிக்டாக்கு Xiaomi 15 OnePlus 13 S25 சீரீஸ் இது எல்லாமே வந்து Snapdragon 8 Elite வரப்போகுது. எனக்கு XL8ன்னு வருது. இப்போ இந்த 8 Elite எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதாவது எப்படின்னா 8 Elite 1 8 Elite 2 அப்படி வரப்போதா இல்லாட்டி 8 Elite 2024? எனக்கு தெரிஞ்சு அந்த இயர் பை வர்றது பெட்டர். ஏன்னா ஆல்ரெடி 1 2 3 வந்துருச்சு. இப்போ Gen 1 Gen 2 Gen 3 8 Elite 24 அந்த மாதிரி வந்தால் பெட்டர். ஆனால் எப்படி பண்ணுறாங்க தெரியல. கண்டிப்பாக 25 தான் நான் லான்ச் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் ஃபுல்லாக தான் அவைலபிளாக இருக்கும். டவுட் என்னன்னா இப்போ இந்த 7 சீரிஸ் அதெல்லாம் ஜென் தான். Snapdragon 7 Eliteன்னு வருமா? Elite ஓரியன் கோர்ஸ் பற்றி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே அது ரொம்ப பவர்ஃபுல்லான கோர். அதை கொண்டு போய் 7 சீரிஸில் சொருகி விட்டோன்னா கிழிஞ்சிடும் எல்லாமே. அது காசு F6 வந்து அப்படியே வெட்டிச்சிரும். காசு ரொம்ப அதிகம். சிப்புக்கு வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி 8 Gen 4 அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போதே சிப்போட ப்ரைஸ் வந்து $250 கிட்ட போச்சு. இப்போ அதிகம், இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அது நம்ம ஃபைனல் ப்ரைஸ் என்னன்னு இனிமேல் தான் தெரியும். இப்போ சாம்சங் இதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்கன்னு தோணுது. ஏன்னா இந்த Elite அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நம்மளோட கெஸ்ட் படி பார்த்தா என்ன சொன்னாங்கன்னா S25 சீரீஸ்க்கே Snapdragon SoC தான் சொல்லியிருந்தாங்க. அப்படி இந்த Elite வந்து அப்போ என்ன ஆகுதுன்னா 12GB ரேமோட அப்போ S25க்கும் வருமா? அப்போ S25க்கும் வரணும், S25 ப்ளஸுக்கும் வரணும், S25 அல்ட்ராவுக்கும் வரணும். அடுத்து ஒரு மோசமான யாரு எனக்கு தெரிஞ்சு ரெட்மி இதுக்கப்புறம் இந்தியா வர வேணாம்னு தோணுது. அதாவது 13 சீரீஸே வந்து ஓகே ரொம்பலாம் குறை சொல்ல. 13 சீரீஸ் என்ன சொன்னாங்கன்னா 24 ஹவர்ஸில் 1000 crores பண்ணணும்னு ஏதோ செலிப்ரேட் பண்ணாங்க. இப்போ 14 வந்துருச்சு. இப்போ 14 என்ன எப்படி இருக்கு பார்த்தியா? 14 Pro as well as Pro Plus ரெண்டுமே வந்து கர்வ்டு டிஸ்பிளே ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னா 14 Proல வந்து உங்களுக்கு டிமென்சிட்டி இருக்க போது 7350 அல்ட்ரா 7300 அல்ட்ரா 7300 அல்ட்ரா. நான் கூட 7350 நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா 7350ங்கிறது 7200 ஓவர் கிளாக்டு. சரி ஒரு வேளை கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி 7350 கொடுக்குறாங்கன்னு நினச்சேன். பட் அப்படி கிடையாது. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 7300 அல்ட்ரா 3.5mm ஜாக்கு ப்ரோல இருந்துச்சு. 14 ப்ரோல தூக்கிட்டு ஓடிட்டாங்க. ஆமாம். அதே மாதிரி 13 ப்ரோல Snapdragon இருந்துச்சு. அதுதான் 7 Gen 2ன்னு இருந்துச்சு. இப்போ Gen 3 ஆக்கி ப்ரோ ப்ளஸ் தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஆமாம். ஆனால் அதில் யூஸ் பண்ணிருக்க கேமராஸ்லாம் வந்து நல்லா இருக்கு. அண்ட் ஏன்னா மேக்ரோ யூஸ் பண்ணல அதனால சொல்கிறேன். ப்ரோ ப்ளஸ்ல அதான் 2MP யூஸ் பண்ணலன்னு சொல்ல வரேன். அதான் டீசெண்டான கேமரா செட்டப்புங்க. டீசெண்டான கேமரா ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு நல்லா இருக்க போது, ரியர்லேயும் நல்லா இருக்க போது. ஆனால் அதான் ப்ரோ ப்ளஸ் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறப்ப தான் 7 Gen 2 இருக்குது. இந்த 7 Gen 2 வச்சுக்கிட்டு 7 Gen 3 இதில் வச்சுக்கிட்டு இவனுக்கு ப்ரைஸ் எங்கே பண்ணுவாங்கன்னா 37 போய் பண்ணுவாங்க. இல்லை 37 பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு ஆல்ரெடி 13 ப்ரோ ப்ளஸே வந்து 13 ப்ரோ ப்ளஸ் வந்து என்ன ஹைலைட்னா 200 மெகாபிக்சல் சென்சார் ஒன்று யூஸ் பண்ணாங்க. நிஜமாவே இப்போ பாருங்க எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த 50 மெகாபிக்சல் சென்சார் நல்ல சென்சார் தான். பட் இந்த 50 மெகாபிக்சல் சென்சார் வந்து அந்த 200 வந்து நெருங்குமாங்கிற ஒரு டவுட் எனக்கு மனசளவில் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம எப்போ தெரிஞ்சுப்போம் அப்படின்னா டிவைஸ் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு மட்டும் தோணுது. ஏன்னா இது எப்படின்னா அந்த 200 மெகாபிக்சல் இன்சென்சார் ஜூம் கேப்பபிலிட்டி பயங்கரமாக இருக்கும். 200 மெகாபிக்சல் எடுக்கிற ஃபோட்டோ நாங்கள் ஜூம் பண்ணி காமிச்சிருப்போம். ஏன்னா பழைய வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க, அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும். விளையாட்டுக்கு சொல்லலை, உண்மையாகவே சொல்கிறேன். இமானுவல் ப்ரோ அப்போ தான் 24 அல்ட்ரா வாங்கியிருந்தாரு. அவரோட இது நல்லா இருந்தது. ரெண்டுத்தையும் பக்கத்து வச்சு ஒரு செடியை எடுத்தோம். அதான் 13 ப்ரோல ப்ரோ ப்ளஸ் நிஜமாக நல்லா இருந்தது. Xiaomi மட்டுமே இருந்துட்டு போயிடலாம் போல இருக்கு. Xiaomi மட்டும் இருக்கலாம், ஆனால் ப்ரைஸ் அதிகமாக இருக்குல்ல. எவ்வளோ இருக்கு? ரெட்மிக்குன்னு ஒரு சில ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்க ப்ரைசிங் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். சரி ஓகே, அடுத்த நியூஸ். அடுத்து இல்லை, அதான் நீங்களே சொன்னீங்களே சாம்சங்கில் வந்து Snapdragon தான் போகிறாங்க, Exynosக்கு போகலன்னு. இவர் வருத்தப்பட்டதுக்காகவே S24 FE ஒன்று வருது. ஆமாங்க, அது வந்துருச்சு. அது 60,000 ரூபா நம்ம ஊரில். 2400 128GB ஸ்டோரேஜே வந்து 60,000 ரூபா. அப்போ தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதில் 256 நீங்கள் வாங்கணும்னா 65,000. ஏய் சமடா, ஆல்ரெடி நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன்டா. அப்படி தான் இருந்தது. என்னன்னா விற்காத S24 ப்ளஸ் இருக்குல்ல, அதை தான் S24 FEன்னு விற்றுட்டாங்க. டிஸ்பிளே சைஸ் பார்த்தியா? FE சீரிஸ் குட்டி டிஸ்பிளேயோட வந்துட்டு இருந்தது, இப்போ பெரிய டிஸ்பிளேயோட வருது. ஏன் அப்படின்னா விற்காத S24 ப்ளஸ் எல்லாம் கழட்டி போட்டு திரும்ப நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அஃபோர்டபுளாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. கடைசியில் அது அஃபோர்டபுளாகவும் இல்லை. அஃபோர்டபுள் S24 FEல 256 வாங்குறதுக்கு நீங்கள் S24 ப்ளஸில் 256 அதே ப்ரைஸ்க்கு 65K அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கிட்டு போயிடலாம். Xiaomi 14T வந்துச்சுன்னு லாஸ்ட் வீக் சொன்னல, அது வேஸ்ட்டு. நெக்ஸ்ட் நியூஸ்.
அது வேஸ்ட்டு தான். இப்போ பார்த்தா ஷாமியும் சார்ஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறான் பாக்ஸில். அது யூரோப்பில். நெக்ஸ்ட் நியூஸ். அப்போ இந்தியாவில் பாக்ஸ் வந்துருமா? இந்தியாவில் பாக்ஸில் வந்து சார்ஜ் வருமா? இந்தியாவில் இப்போதைக்கு வந்துட்டு தான் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தோணுது. ஃப்ளிப்கார்ட், அமேசான் ஆர்டர்ஸ்லாம் வருது. அதில் நிறையா பேர் வந்து இந்த ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அப்ளை பண்ணிடுறோம், ஆனால் எக்ஸ்சேஞ்ச் வாங்க மாட்டாங்க. ஆமாம், இது ஆல்ரெடி பழைய விஷயங்கள் தான். இல்லை அது ஏன் வாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து நம்ம வெங்கி ப்ரோ வருவாப்பில். அவர் வந்தாருன்னா இதை பற்றி ஒரு பெரிய கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவங்க அப்பாவுக்கு வந்து அவர் வந்து M35 அது ஒரு ஃபோன் ஆர்டர் போட்டுருக்காரு. எக்ஸ்சேஞ்சில் போட்டிருக்காரு. எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்ததுலேருந்து டெலிவரி பண்ண யாருமே வரலையா. ஃபோனை வந்து அவங்களே வந்து டோர் ஸ்டெப்பில் பிக்கப் பண்ண ஆள் இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் போடுறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இது ஏன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த கேஷிஃபை மாதிரி யாராவது ஒருத்தர் வராங்கல்ல, அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த எப்பயுமே டெலிவர் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளிப்கார்ட் ஈகார்ட் பசங்க தான் போய் டெலிவர் பண்ண போகிறாங்க. அவங்க ஃபோனை எந்த லெவலுக்கு செக் பண்ணுவாங்க? பேசிக்காக ஆப்லாம் போட்டு இவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துருவோம். இது 3000 ரூபா கூட போகாது. அதனால் நீ என்ன பண்ணிவிடு, 5000 ரூபாய் எனக்கு பே பண்ணிவிட்டு, அவனுங்க அப்படி சொல்கிறானுங்களா கேஷிஃபை. 5000 ரூபா நீ எக்ஸ்சேஞ்சுன்னு போட்டு என்கிட்ட பில்லு போட்டாச்சு. 5000 ரூபாய்க்குலாம் இந்த ஃபோன் போகாது, 3000 ரூபா தான் போகும். நீ எக்ஸ்ட்ரா 2000 ரூபா பே பண்ணுன்றானுங்களாம். யாரை டெலிவரி பண்ண வந்த பையனை எல்லாம் தெரிச்சு வர்றாங்களாம். ரொம்ப குழப்பமாக இருக்கே. இப்போ நீ தான் டெலிவரி பண்ண வர, சரியா? நீ யாருக்காக டெலிவரி பண்ண வர அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டுக்காக டெலிவரி பண்ணுற. எக்ஸ்சேஞ்ச் யாருக்காக எடுக்க வர? எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னர் எவனாவது இருப்பான் கேஷிஃபை மாதிரி. ஓ, அப்போ எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃப்ளிப்கார்ட்கிட்டே போயிடாதா? ஆஹா, வா ஃப்ளிப்கார்ட் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறானா? அப்படியே பின்னாடி குப்பையில் போட்டு போகிறேன். இல்லை ரீஃபர்பிஷ் போட்டு போகல அப்படின்னு நினச்சேன். அமேசான்லையாவது ரீஃபர்பிஷ் லிஸ்ட் ஆகும். ஃப்ளிப்கார்ட் ரீஃபர்ப்னு ஒன்றும் வந்ததே கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஓகே ஓகே. அப்போ ஓப்பன் பண்ணும்போது கேஷிஃபை மாதிரி யாராவது தான் ஓப்பன் அதை டெண்டர் எடுப்பாங்கன்னு வச்சுக்கேன். அவங்க கிட்ட தான் இந்த மொத்த குத்தகையும் போகும். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீ தான் டெலிவர் பண்ண வந்தல, இந்த ஃபோனை நீ ஏன் எடுத்தேன்னு ஒன்று கேட்பானா? இதான் அவன் எக்ஸ்சேஞ்சில் போட்டிருந்தான், நீ கூட இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி தானே எனக்கு வந்தது, நான் அதனால தானே போய் டெலிவரி பண்ணி ஃபோனை செக் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த ஃபோன் வந்து 5000 ரூபாய்க்குலாம் ஒர்த்தே கிடையாது. நீ அதனால் என்ன பண்ணு, 2000 ரூபா நீ பே பண்ணு, ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு 2000 ரூபா பே பண்ணு, டெலிவர் பண்ண வந்த பையனை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ அதனால எல்லாம் தெரிச்சு பறந்து ஓடுறாங்களாம். எத்தனை பேர் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களோ மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா வெங்கி ப்ரோ வந்து நேரில் வேர் ஹவுஸ் போயிட்டாரு. வேர் ஹவுஸ் போனதும் அவருக்கு யார் ஆக்சுவலாக டெலிவர் பண்ணுமோ அசைனாக இருப்பார்ல, அவர் வந்து நான் வெளில இருக்கேன், நீங்கள் வேற ஒரு பையனை கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாப்ல போல. வேற ஒருத்தரை கேட்க போனால் அவர் வந்து இது ஒரே செஞ்சுட்டு அப்படி ஓடிட்டாராம். இல்லை, நான் பார்த்தேன் இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சுட்டு டிஸ்பிளே கீழே வச்சுட்டாங்க. கீழே வச்சு அமைக்கி பார்க்குறாங்க எந்த பக்கமாக இப்படி எகுருதா, பேட்டரி பல்ஜ் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. கண்ணா அப்படின்னு செக் பண்ணுறாங்க ஒரு வீடியோவில் பார்க்குறேன். ஏன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணணும். டக்குன்னு ஒரு செங்கல் எடுத்து போட வேண்டியதான் டம்முன்னு மேலே. அவரோட பர்பஸே வந்து நான் இதை ரிஜெக்ட் பண்ணிடணும், நீ வந்து அதுக்கு பே பண்ண. அது காரணம் இதுதான். நான் என்ன சொல்கிறேன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படிங்கிறது நான் முன்னே சொல்லிட்டேன். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கேவலமான எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நடக்கும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கேஷிஃபை மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கே டேரெக்டாக நீங்கள் பண்ணிவிடுங்க, அவங்க கிட்ட நீங்கள் போட்டுருங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச பையன்கிட்ட கூட அதே தான் சொன்னேன், நீ வெளியிலேயே வித்துரு. அந்த காசை நீ வந்து எப்படின்னா நீ ஃபுல் நார்மல் இப்போ பேங்க் ஆஃபர் தவிர எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் உனக்கு அப்ளை பண்ணாமல் பேங்க் ஆஃபரோட நீ அந்த ப்ராடக்ட் வாங்கிடு. உனக்கு வந்து வெளியில் நீ அந்த ஃபோனை விற்றுக்க, உனக்கு காம்ப்ளிகேஷன் ரெடியூஸ் ஆகும். இல்லை ப்ரோ, பிரச்சனை என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு ரெட்மி நோட் 4 போடுறான்னு வைங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு எனக்கு இப்போ நான் ஐஃபோன் போனஸ் வருதுன்னு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வருது. எனக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 5000 வருது. நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கும் மனசாட்சிங்கிறது இல்லை. எப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 5000 அப்படின்னு அவன் சொல்லிட்டான்னு ஒன்று, 1000 ரூபாய்க்கு எங்கேயாவது தூசியில் கிடக்கிறது எடுத்து லைட்டாக தொடச்சிவிட்டு நம்மள 2 ஸ்ப்ரே அடித்து தொடச்சி வச்சுட்டு அது 1000 ரூபாய் கூட போகாதுன்னு வச்சுக்க. இது ப்ளஸ் இப்போ ஒரு 5000 6000 ரூபா வரப்போகுது அப்படின்னு ஒன்று எவனாவது வாங்குவானா? இது வந்து அப்போ யார் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னா, இந்த ஆஃபரை எவன் போடுறானோ அவன் தான் பொறுப்பேற்றுக்கணும். ஆமாம், போடுறது யார் அப்படின்னு கேட்டனா, ஒன்று அது வந்து இப்போ ஐஃபோனுக்கு அப்படின்னு வரும்போது ஆப்பிள் ஆஸ் அ பிராண்ட் அது பொறுப்பேற்றுக்கணும். அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் ஆப்பிள் கொலாபரேஷனில் வரனால அவங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். இவங்க 2 பேருமே பொறுப்பேற்றுக்கல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதை விட்டு என்ன குறை சொல்கிறீங்க? நான் இந்த மாதிரி ஃபோன் போட்டு தான் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ எடுக்க பார்ப்பேன். எல்லாம் நான் என்ன சொல்கிறேன், கன்சியூமராக யோசிக்கணுங்கிறேன். ப்ரோ, எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வேணும்னா நான் அதுக்காக என்ன சூப்பர் ஃபோன் எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியும்? அப்போ சூப்பர் ஃபோன் எடுத்துகிட்டு போனால் கிடைக்க மாட்டேங்குதுன்னு தெரியுதுல்ல. கிடைக்கல தான், அதான் சொல்கிறேன். இல்லை ப்ராக்டிக்கலாக யோசிங்க அப்படிங்கிற. அப்போ இதை வந்து தட்டி கழிக்க பார்ப்பானா, இல்லாட்டி தேங்க்ஸ் தம்பி, நான் கூட ரெட்மி நோட் 3 தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், தேங்க்ஸ்ப்பா, அந்த வச்சுக்க 6000 ரூபா அப்படின்னு கொடுப்பானா? அளவோட எல்லாத்தையும் பயன்படுத்தினா எப்பயுமே பிரச்சனை கிடையாது. இப்போ வாரண்டியும் அதே கேட்டகரி தான். வாரண்டிலையும் வந்து ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா அந்த அட்வான்டேஜஸை ப்ராப்பராக யூஸ் பண்ண மட்டும்தான் முடியுமே தவிர அதை ஓவராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணால் பிராண்டு பயந்து ஓடிடும். கரெக்ட் தான். ஓகே, பிராண்ட் எவ்வளோ தான் சப்போர்ட் பண்ண நமக்கு. ஆமாம், நான் உடனே இப்போ ஒரு சிலர் வந்துருவாங்க, இவர் என்ன பிராண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ஐயோ பிராண்டுக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சண்டை போடுறவங்களுக்குலாம் நான் எவ்வளவோ பரவாயில்ல. சரியா? நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களும் எப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா நல்லவங்க இருக்கிறது அதே இடத்துல அந்த நல்லவங்களுக்கு ஏன் பெனிஃபிட் வரலன்னா, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறவங்களால தான் நல்லவங்களுக்கு பெனிஃபிட் வரல. இதை நான் இன்னும் ரேஷன் கடை லெவலுக்கு இறங்கி சொல்ல முடியும். இல்லை, நான் இவர் ஏன் இவ்வளோ பேசுகிறாரு அப்படின்னு நான் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா கெட் நியூன்றது இவங்க பண்ணியிருக்காங்க, அதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இவங்க. ஐயோ, கெட் நியூ வந்து
ஆனால் சரி நம்ம வேற ஒரு 6 months வந்து ரிட்டர்ன் இருக்கு அப்படின்னும் போது அதை ஒரு சில பேர் வந்து தப்பா மிஸ்யூஸ் பண்ணி மறுபடியும் இன்னொரு ப்ராடக்ட் வாங்கிக்கிறது. அதனால அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னா கட் பண்ணி வாங்க ஆரம்பிச்சாங்க. பொட்ரானிக்ஸ் பண்ண அதே வேலையை இவங்களும் பண்ண ஆரம்பிச்சாங்க. கட் பண்ணி எனக்கு அனுப்பு, அப்புறமா நான் அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லாம அவன் பாட்டுக்கு என்ன பண்றான், ஒருத்தன் ஒரே ஹெட்செட்டோட ஃபோட்டோயை திரும்ப திரும்ப அனுப்புறான். இவங்களும் அதே கலர்ல திரும்ப திரும்ப அனுப்பிட்டு இருக்காங்க. பின்னாடி அவன் பாட்டுக்கு வரிசையாக கடை போட்டான். இந்த இடத்துல பார்த்தா இப்போ சரி ஓகே ஒரு பிராண்டை சொல்லிடுறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தா ஒரு தனி ஆள் பண்ணது, நீ கூட எவ்வளோ லாஸ் இருக்கும். இப்போ இதில் கொடுமை என்னன்னா, ஹெட்செட்டு ரிட்டர்ன் போடுறான்னா பனியன் ஜட்டி கிழிஞ்ச ஜட்டிலாம் அனுப்பிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவார், ஜஸ்டஸ் ப்ரோ? இதெல்லாம் அதான் சொல்கிறேன்லங்க, நிறைய பிரச்சனை இருக்குங்க, புரியுதா? நான் வந்து இப்போ நான் திரும்பியும் சொல்கிறேன், நிஜமாவே நிறைய இடத்துல நிறைய பேர் கஷ்டப்பட தான் செய்கிறாங்க. மக்கள் நிறைய இடத்துல கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டப்பட காரணமே கடைசியில் எப்படியா இருக்கும் தெரியுமா? கூட இருக்கிற 4 பேரால தான் இருக்கும். அந்த 4 பேர் சரியானாங்கன்னா எல்லாருக்கும் சரியாக வந்துடும் எல்லாமே. சரியா? நிறைய இடத்துல நிறைய அட்வான்டேஜஸ் நமக்கு கிடைக்கும். அந்த அட்வான்டேஜை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது யூட்டிலைஸ் பண்ணும்போது சொல்ல வரல, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா அந்த அட்வான்டேஜ் எல்லாருக்கும் போய் சேராமல் போயிடும். அதை பார்த்து எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், பிராண்ட் பயந்து அது எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிரும். கொடுத்து அவங்க வந்து கொலர் பண்ணிடுறாங்க. ஒன்றும் இல்லை, அமேசான் ஃப்ளிப்கார்ட் வந்து 7 day ரிட்டர்ன் பாலிசியை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ண காரணமே இதுதான். அமேசானில் ரிட்டர்ன் என்ன போச்சுன்னு பார்த்தா பனியன் ஜட்டி தான் போயிருக்குது. நிறைய இடத்துல வாங்கினது கிராஃபிக் கார்டு, ரிட்டர்ன் பண்ணது ஜட்டி. இல்லை இப்போ ரிட்டர்ன் வந்துருச்சா நமக்கு கேஷும் திரும்பி வந்துடும், கிராஃபிக் கார்டு நம்ம கையில் இருக்கும், நம்ம கிளீன்ஸ் ஜட்டி மட்டும் அவன்கிட்ட இருக்கும். ஆமாம், இந்த மாதிரியும் ஒரு சிலர் இருக்காங்க. ஸோ அதனால தான் இது எப்படி இருக்குன்னா, நம்ம கையிலையும் நிறைய பொறுப்புகள் இருக்குது. நம்மளும் பொறுப்பாக நடந்துக்கிட்டால் தான் எல்லாராலையுமே நமக்கு சலுகைகளை கொடுக்க முடியும். நம்ம அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு கிடைக்கும், அதை யாருக்கெல்லாம் கிடைக்கணுமோ அவங்களுக்கும் கிடைக்காம போயிடுது. இல்லை பிகினிங்கில் அந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு மாதிரி ஏமாற்றிட்டேன்டா, 2 ஷூ எடுத்துட்டேன்டா, 4 ஜட்டி வாங்கிட்டேன்டா, கிராஃபிக் கார்டு எடுத்துட்டேன்டா அப்படின்னு இருக்கலாம். ஏஜ் நமக்கு வயசு ஆகும்போது நமக்கு அந்த கஷ்டம், நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம், அப்போ நமக்கு ரிட்டர்ன் ஜட்டி வரும், அப்போ அந்த பிரச்சனைலாம் புரிஞ்சிடும். அதான் சரி, ஓகே. மொத்தம் இதெல்லாம் தான் இந்த கொஞ்சம் நியூஸு ப்ளஸ் அட்வைஸ். மேலும் சில அட்வைஸ் அண்ட் நியூஸோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். அது வரைக்கும் சூப்பர் அட்வைஸு, இவ்வளோ அட்வைஸ். சரி ஓகே. நீ வந்து 2K கிட்டில் அதான் கொஞ்சம் வருத்தப்படுறான். சரிங்க, அடுத்த பதிவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சிவபரணி, சரி, பை பாய். வரட்டா.